வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதே நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட காரணம் என தெரியவந்துள்ளது. மின்தடையால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அனுர அரசாங்கத்திற்கு இன்றைய மின்தடை முதலாவது சோதனை என்று அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பினருக்கும் இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் விளையாட்டு மைதான புனரமைப்பு என்ற பெயரில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் நீராடிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் அலைகளால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயுள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் ஆளில்லாத விமானங்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளன. கரீபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி சட்டவிரோத விகாரை விவகாரம் மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எமது பிரச்சினையை ஜனாதிபதியின் முன்பாக வெளிப்படுத்திய போது அவருக்கு பக்கபலமாக ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுக்கவில்லை என்றும் தமது காணி விடுவிப்புக்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் காணிகளை அபகரித்து தையிட்டியில் சட்டவிரோதமாக திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் காணிகளின் உரிமையாளர்களால் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாகிய நாம் உரிமங்களுடன் இருக்க தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்கு உரியது என்று கூறுவதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ள தையிட்டி காணி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறித்த ஊடக சந்திப்பில் காணிகளின் உரிமையாளர்களான க ஜெயக்குமார், ப பாஸ்கரன், சுகுமாரி சார்ஜன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் மக்களது காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தம், அவை மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுர அண்மையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கூறிய கருத்துக்கு முரணாக தையிட்டி விவகாரம் இருக்கின்றது. அகில இலங்கை பௌத்த மகாசபை ஒரு படி மேல் சென்று விகாரை கட்டப்பட்ட காணி நிலம் மட்டுமல்ல அயலில் உள்ள காணி நிலங்களும் சுவீகரிக்கப்படும் என இருமாப்புடன் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மூவரும் எம்முடன் இந்த விடயம் தொடர்பில் பேசி கடந்த கால யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்று அல்லாது கடந்த அரசுகள் போலல்லாது தாம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த விடயம் தீர்க்கப்படும் என எமக்கு வாக்குறுதியும் வழங்கியிருந்தனர். ஆனால் இன்று இந்த மூவரும் பொம்மைகள் போன்று வாய் பேசாதுள்ளனர். நாம் எமது பூர்வீக நிலங்களையே கேட்கின்றோம். ஆளுநர் கூட எம்முடன் பேசிய விடயத்தை வேறு திசை நோக்கி கொண்டு செல்ல முயற்சித்து தவறான அர்த்தத்துடன் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்தார். ஆனாலும் அன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எமது பிரச்சனையை எடுத்திருந்தாலும் அவருக்கு பலமாக ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுத்திருக்கவில்லை. இது வாக்களித்த எமக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 11ஆம் நாள் மாலை 4 மணியிலிருந்து பௌர்ணமி நாளான மறுநாள் மாலை 6 மணி வரை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க உள்ளோம். காணி உரிமையாளர்களாகிய எமது போராட்டத்திற்கு பாரபட்சமற்ற வகையில் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், போக்குவரத்து மற்றும் சிற்றூர்தி, முச்சக்கர வண்டி சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவை வழங்கி வலுச்சேர்க்குமாறும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த 31/1/2025 அன்று கச்சேரியிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த இடத்திலே எமது பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான மாற்றீட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு தொனிப்பொருளே ஆளுநரினாலும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களாலும் எமது பிரச்சனை திசை திருப்பப்பட்டிருந்தது. அந்த மாற்று காணி என்பதற்கு காணி உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலேயுமே சம்மதிக்க போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். ஏனெனில் இந்த
விகாரையானது முற்றிலும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிப்போமானால், அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிக்கின்ற பொழுது எமது காணிகளுக்கான உரித்தை டைட்டிலை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடோ கட்டாயத்தில் இருப்போம். பாணாந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதே நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட காரணம் என தெரியவந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட திடீர் மின் தடை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்த மின் தடைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மின்துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் இதன் காரணமாகவே மின்சாரம் தடைப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மின் தடையால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மின் தடையால் கிளிநொச்சி வைத்தியசாலை சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளர்கள் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மின் தடை காரணமாக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையிலும் மின் தடை ஏற்பட்டிருந்தது. மின் பிறப்பாக்கியும் இயங்காத நிலையில் பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நோயாளர் விடுதி உள்ளிட்ட சிகிச்சைக்காக தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக கொண்டுவரப்பட்ட மின் பிறப்பாக்கியும் பொருத்தப்படாத நிலையில் வைத்தியசாலையின் பல்வேறு சேவைகள் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கத்திற்கு இன்றைய மின் தடை முதலாவது சோதனை என்று அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். நாடளாவிய ரீதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட மின் தடை காரணமாக பொதுமக்கள் உள்ளிட்ட பல வர்த்தக நிறுவனங்கள் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் அதிகளவான பாதிப்பினை எதிர்நோக்கியிருந்தன. இதற்கு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கத்தினருக்கு இன்றைய மின் தடை முதலாவது சோதனை என்றும் அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பினருக்கும் இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் அதிபர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பினருக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கலந்துரையாடலில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இச்சந்திப்பின் போது அதிபர் ஆசிரியரின் சம்பள முரண்பாட்டை நீக்கும் செயற்திட்டம் தொடர்பாகவும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அவை இடம்பெற வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் இன்று நாங்கள் பேசினது. இன்று நாங்கள் விசேஷமாக கல்வியில இருக்க முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஆசிரியர்களோட பதவி உயர்வு சம்பந்தமாக. 1 லட்சத்துக்கு மேல ஆசிரியர்களோட பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு மடிவுகள் சம்பந்தமாக பிரச்சனை வந்து அதுக்கு தற்போது கல்வி அமைச்சும் பொது சேவை ஆணையர்களும் பேசி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. வருகிற கிழமை அது சம்பந்தமாக சுற்றறிக்கை வெளியிட்டு ஆசிரியர்கள் பதவி உயர்வுகளுக்கான அவங்களுக்கு அதுக்கான சர்க்குலர் வெளியிடப்படும். அந்த சர்க்குலர் படி மடியூலை வந்து 2025 6ஆம் மாதம் தான் நடைமுறைப்படுத்த தீர்மானிச்சிருக்குது. அதுவரை அவங்க அதை விடுவிச்சிருக்குது. அவங்களும் அதுக்கான சுற்றறிக்கை வெளிவரும். அதோடு அது சம்பந்தமாக இன்றைக்கு உறுதியாக சொன்னாங்க. அதோட ஆசிரியர்களோட சம்பள முரண்பாடுங்கிறது 3-2 நாங்கள் கேட்கிறோம். சுபோதனி கமிட்டியால முன்வச்ச யோசனையில ஒரு பங்கு எங்களுக்கு 2022 கிடைச்சி அதுல 3-2 பங்கு கொடுக்க வேண்டும். அது சம்பந்தமாக அரசின் நிலைப்பாடு எழுதி நாங்கள் கேட்டோம். அவங்க வரவு செலவு திட்டத்தில் இதுக்கான தீர்வு வழங்குறேன்னு சொல்றாங்க. அதோட அரச ஊழியர்கள் பொதுவாக சம்பள அதிகரிப்பு பற்றி சொல்றாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த வரவு செலவு திட்டத்துல இதுக்கான நடைமுறை படும்ட்டு. அப்படி இல்லாம இருந்தா தான் எங்களுக்கு அடுத்த காரணங்களுக்கு பேசலாம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வருகிற வரவு செலவு திட்டத்தில் இது சம்பந்தமாக தீர்மானம் கிடைக்கும். நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம் இந்த பிரச்சனைக்கு. அதோட எங்களுக்கு தெரியும் தற்போது பாடசாலையில பாரிய பிரச்சனை தான் மாணவர்கள். ஒரு வகுப்புல மாணவர்கள் 35 பேர் தான் இருக்கணும். அது வரையிட்டு 2012ஆம் ஆண்டு ஒரு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. 2016ஆம் ஆண்டு இருந்து பாடசாலையில ஒரு வகுப்புல இருக்க வேண்டும் 35 மாணவர்கள். அதை மீறி எல்லா அரசாங்கமும் செயல்பட்டு இருக்குது. தற்போது சில பாடசாலைகள் 60-70 பிள்ளைகள் இருக்குது ஒரு கிளாஸ்ல. அது பிள்ளை. அதனால நாங்க இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு 35 பேர் வைக்க சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கான செயல்பாடு என்று அவங்க சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது நடைமுறைப்படுத்துவாங்கன்ட்டு.
அப்படி ஏதாவது ஒரு நீதி இருக்கக்கூடாது, நீதி இல்லாமல் இருக்குது. அதோட ஆசிரியர் பற்றாக்குறை, இது சம்பந்தமாக அவசியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அடுத்தது ஆசிரியர் இடமாற்றம் சம்பந்தமாக சரியான கொள்கை அமைச்சு அது நடைமுறைப்படுத்திருக்கிறது. சில பாடசாலை அதிபர்கள் இந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அதுக்கான சுற்றறிக்கை விட்டு கல்வி அமைச்சின் செயலாளரின் கட்டளை மீற அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை அவங்க உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது இடமாற்ற சபையால் இடமாற்றம் பெற்று அதுக்கு அது அறிவிச்ச பிந்தி அந்த நடைமுறைப்படுத்தாமல் அதிபர்களுக்கு எதிராக அவசியமான நடவடிக்கை எடுத்து சொன்னது. அதோடு எங்களுக்கு தெரியும் கல்வித்துறையில் ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த பிரச்சனை பேசுறபடி தீர்வு வழங்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தாக்கள் செயல்பாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்ல நாங்க இப்ப இன்றைக்கும் எங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சர்களோட நாங்க பல கல்வி அமைச்சரோட பேசியிருக்கிறோம். பேசக்குள்ள எல்லாரும் நடைமுறைப்படுத்தி தான் சொல்லுவாங்க. நாங்க நடைமுறைப்படுத்த சரி, நடைமுறைப்படுத்தினா தான் எங்களுக்கு அந்த எங்களோட பேச்சுவார்த்தையில பலன் என்னதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாம எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க உறுதியாக சொல்றோம், நாங்க பேசின காரணங்கள் சம்பந்தமாக கல்வி அமைச்சர் நடைமுறையில் அதுக்கான செயல்பாடால அதுக்கு தீர்வு வழங்காத பட்சத்தில் தான் பிரச்சனை. அதனால இதுக்கு தீர்வு வழங்குறதுக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தீர்வு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் விளையாட்டு மைதானம் புனரமைப்பு என்ற பெயரில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாவில் விளையாட்டு மைதானம் புனரமைப்பு என்ற பெயரில் 50 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த மைதானத்தின் பெயரில் 2 தடவைகள் நிதி ஒதுக்கப்பட்டு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் ரூபாவில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் களுவாஞ்சிக்குடி எருவில் கிழக்கில் மைதானம் ஒன்றிற்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தகவல் அறியும் சட்டம் ஊடாக பெறப்பட்ட தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் தகவல் அறியும் சட்டம் மூலம் தகவலை பெற்றபோது எருவில் தெற்கு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் முதலில் கிழக்கில் உள்ள மைதானத்துக்கு எனவும் பின்னர் 2வது முறை எரிவில் தெற்கு மைதானத்துக்கு எனவும் எழுத்து மூலமாக தகவல் வழங்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு முன்னுக்கு பின் முரணான தகவல் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக மாவட்ட செயலகம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக தெரிவித்திருந்தது. அது தொடர்பான மேலதிக தகவலை கேட்டிருந்த போது பிரதேச செயலாளர் அந்த நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார். இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும். இதுவரை 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 3 பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறு குழந்தையின் கையில் செம்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் நீராடிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போயுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது அலைகளால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பாடசாலை மாணவன் ஒருவன் காணாமல் போயுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. காத்தான்குடி நூரானியா வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி பயிலும் சாமில் சனாகி என்ற மாணவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். லெபனான் மீது இஸ்ரேல் ஆளில்லாத விமானங்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளன. லெபனான் மீது இஸ்ரேல் ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது.
லெபனானின் ஜனதா நகரில் உள்ள சாரா என்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரீபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கரீபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் இன்று காலை ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 நிலநடுக்கமானது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேமன் தீவுகளுக்கு தென்மேற்கே 209 கிலோமீட்டர் தொலைவில் கரீபியன் கடலில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பல தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேமன் தீவுகள், ஜமைக்கா, கொலம்பியா, போர்ட்டோரிக்கோ உள்ளிட்ட கரிபியன் கடலை அண்மித்த தீவுகள் மற்றும் நாடுகளுக்கு சுனாமி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அபாயகரமான சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.